யாரோ நல்லா தெரிஞ்சவங்க உங்களை நினைக்கிறாங்க போல. அதான் உங்களுக்கு இப்படி பொறையேறிடுச்சு. சந்திச்சு ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டான். இவனோட கேரக்டர் எனக்கு பிடிக்கல. மித்ரா, உண்மைய சொல்லு. லக்ஷ்மி இங்க இருக்கான்னு தெரிஞ்சுதானே நீ எனக்கு கூட்டிட்டு வந்த? அவ இருக்கானா நான் ஏன் கூட்டிட்டு வர போறேன்? இந்த மாதிரி ஓவரா திங்க் பண்றதை விட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணு. ஆர்டர் பண்ணி 1/2 மணி நேரம் ஆச்சு. ஆனா உன் மைண்ட் இங்கேயே இல்ல. ஹலோ மித்ரா சார், நீங்க என்ன இங்க? லக்ஷ்மியா எதுவும் பார்க்க வந்தீங்களா? நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். டின்னர் சாப்பிடலான்னு வந்தோம். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் டின்னர் சாப்பிடணுங்கிற மூடு ஆசை மொத்தமா போயிடுச்சு. நாங்க போறோம். வா மனிஷா. மித்ரா சார், ஒரு நிமிஷம் இருங்க சார். இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, எங்க கூட கம்பெனி கொடுக்கலாம்ல. சோ ப்ளீஸ் நீங்களும் எங்களோட வந்து சாப்பிடுங்க. மித்ரா, உனக்காக ஸ்பெஷலா உனக்கு பிடிச்ச ப்ரான் பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்கேன். நானே ஊட்டி விடுறேன். ஹே லக்ஷ்மி, என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மித்ராக்கு ப்ரான்ஸ் ஒத்துக்காதுன்னு உனக்கு தெரியாதா? ப்ரான்ஸ் சாப்பிட்டா அவரோட உடம்புல இன்ஃபெக்ஷன் ஆயிடும். அது உனக்கு தெரியுமா தெரியாதா? இவ்வளவு நாளா நீ அவர் கூட இருந்துட்டு அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? என்ன மித்ரா இது? லக்ஷ்மி இவ்வளவு ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கா, நீயும் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. லக்ஷ்மி சொல்றது உண்மைதான் மனிஷா. நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே லக்ஷ்மி. அடடடா, செம்ம நாட்டுக்கட்டையா இருக்காளே. புடவையிலே எப்படி இருக்கானா, ஸ்விம் சூட்ல எப்படி இருப்பான்னு யோசினா. ஆமா பாப்பா, என்ன சாப்பிட்ட? ஒன்னதான். என்னங்க? டேய் டேய் டேய், எந்திரடா எந்திரடா, வாடா போய்லாம். என்னங்க? என்னங்க? என்னங்க விடுங்க. என்னடா, பொண்ண பார்த்தா போதும் வாய்க்கு வந்தபடிலாம் பேசுவீங்களா? இன்னொரு தடவை பொண்ணுங்கிட்ட இப்படி பேசுவீங்களாடா? இல்ல சார், இனிமே எந்த பொண்ணா இருந்தாலும் எங்களுக்கு தங்கச்சி மாதிரி. தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க சார். ஆமா சார். இன்னொரு தடவை ஏதாவது பொண்ணுகிட்ட இந்த மாதிரி நடந்துகிட்டீங்கன்னு தெரிஞ்சது கைய காலை உடைச்சிருவேன். ஜாக்கிரதை. போங்க இங்க இருந்து, போங்கடா. ஹலோ மிஸ்டர், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன் கூட ஒரு பொண்ணு வந்திருக்கானா அவ உன்னை நம்பி வந்திருக்கான்னு அர்த்தம். நீ அவளுக்கு பாதுகாப்பா இருப்பேன்னு நினைச்சு உன்னையே நம்பி வந்திருக்கா. இந்த லக்ஷ்மிய பத்தி மித்ரா எதுக்காக இவ்ளோ டென்ஷன் ஆகணும்? நமக்கு பிடிச்ச பொண்ணை யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்க நாக்கையே வெட்டி எறியணும். நாம பாசமா பாத்துக்கிற எந்த பொண்ணுக்கு கஷ்டம் வந்தாலும் உடனே அந்த கஷ்டத்தை போக்கணும். இல்ல புரியல, இந்த மாதிரி ஸ்டண்ட் எல்லாம் பண்றதுனால லக்ஷ்மி மேல உங்களுக்கு என்ன பாசம் இருக்குன்னு சொல்ல வரீங்களா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் ஜெனரலா தான் சொன்னேன். உங்களை மட்டுமே நம்பி உங்க வாழ்க்கைக்குள்ள வர பொண்ண கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். நீங்க இருக்கீங்கன்ற தைரியம் அவளுக்குள்ள இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? மனிஷா, வா போலாம். பாத்தீங்களா லக்ஷ்மி, உண்மையான மித்ரா வெளியில வராத. ஃபுல்லா காத்திருக்கிற பலூன்ல இப்ப சின்னதா ஒரு ஓட்டை விழுந்திருக்கு. பலூன்ல இருந்து எப்படி காத்து வெளியில வருமோ அப்படி மித்ரா சார் மனசுக்குள்ள இருக்கிற காதலும் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வெளியில வருது. கூடிய சீக்கிரமே முழுமையா வரப்போகுது பாருங்க.
ரெஸ்டாரண்ட்ல என்னாச்சுன்னு சஞ்சய் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஒரு மூலையில இருக்கிற டிவிய நாம அப்படியே விட்டுட்டோம்னா அது சரியா வேலை செய்யாமலே போயிடும். அது தலைமையிலேயே ஒரு அடி அடிச்சோம்னா அப்போதான் அது வேலை செய்யவே ஆரம்பிக்கும். நம்ம மனசு கூட அப்படிதாம்மா. சரியான அடி விழும்போதுதான் அவங்க என்ன செய்யணும்னு யோசிப்பாங்க. நாம அடிச்ச அடிக்கு மித்ராக்குள்ள இப்போ ஒரு எண்ணம் தோணி இருக்கும். உன்னை இழந்துடக்கூடாதுங்கிற யோசனை இப்பதான் அவன் மனசுக்குள்ள தோணி இருக்கும்மா. எனக்கும் எதுவும் புரிய மாட்டேங்குது. மித்ரா சார் எனக்காக யோசிக்கிறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாவும் இருக்கு. அதே நேரம் அவர் மனசுல என் மேல இருந்த நல்ல எண்ணம்லாம் போயிருக்குமோன்னு பயமா இருக்கு. நீ அவனை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க லக்ஷ்மி. ஆனா அவன் யோசிச்சானா? உனக்கு திடீர்னு டிவோர்ஸே கொடுத்துட்டான். கொஞ்சம் கூட யோசிக்காம உன்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைச்சிட்டான். அப்படி நினைச்சதுக்காகவே அவன் கண்டிப்பா வருத்தப்படணும். திரும்பவும் நீதான் வேணும்னு அவன் மனசுல தோணணும். இதெல்லாம் நடக்கணும்னா நாம இப்படி செஞ்சுதான் ஆகணும். பெரியப்பா, என்னடா? நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்காவது புரியுதா? அண்ணிய அந்த சஞ்சய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் எல்லா விஷயத்துக்கும் தீர்வுன்னு சொல்ல வரீங்களா? எந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு எனக்கு நல்லா தெரியும். சஞ்சனா, சஞ்சனா, கொஞ்சம் இங்க வாம்மா. என்ன பெரியப்பா? அண்ணி ரெடி ஆயிட்டாங்களா? ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டாங்க பெரியப்பா. சீக்கிரம் ஆக சொல்லு. கல்யாணத்துக்கு இப்போ முகூர்த்தத்தை குறிக்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. நாளைக்கோ நாளன்னைக்கோ கல்யாணத்தை வச்சிட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி ஆயிடும். என் மனசுல இருக்கிற சுமையும் இறங்கின மாதிரி ஆயிடும். போ, போய் அண்ணிய கூட்டிட்டு வா போ. சரிங்க பெரியப்பா. என்ன மித்ரா, என்ன இந்த அளவுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஓ, இந்த வேலையெல்லாம் பார்த்துக்க நாங்க இருக்கோம். நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. டேட், இந்த மாசம் கல்யாணத்துக்கு ஏதாவது முகூர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிறைய முகூர்த்தம் இருக்குடா. புரோகிதர்கிட்டயும் நான் கேட்டு பார்த்துட்டேன். ஏன், எதுக்குடா? ஆ, அது ஒண்ணும் இல்ல. என் ஃப்ரெண்டு சொன்னா இந்த மாசம் முகூர்த்த நாள் எதுவும் இல்லைன்னு, அதனால தான் கேட்டேன். அதெல்லாம் இல்லையேடா. அவனுக்கு இத பத்திலாம் என்ன தெரிய போகுது? ஒருவேளை இந்த கல்யாணம் நடக்காம போனா லக்ஷ்மி இங்கே இருந்துருவாளோங்கிற பயம் உனக்கு கொஞ்சம் கூட வேண்டாம். ஏன் சொல்றேன்னா, கல்யாணத்துக்கு முகூர்த்த நாள் இருக்கு. ஆல்ரெடி சஞ்சய்க்கு லக்ஷ்மியே பிடிச்சிருக்கு. சஞ்சயோட அப்பா அம்மா லக்ஷ்மி எங்களுக்கு ஒரு பொண்ணு மாதிரி, நாங்க அவளை சந்தோஷமா பாத்துக்கிறோம்னு கூட சொல்லிட்டாங்க.